திரு இந்திரா பிரசாதி அவர்கள், இன்றைய நூலாசிரியரும் விழாநாயகருமான என் நெஞ்சிப்பினிய நேசர் திரு சாரு நிவேதிதா அவர்கள், ஒரு எழுத்தாளருக்கு இவ்வளவு பெரிய வாசகர் வட்டமா என்று வியக்கும் அளவு இங்கு கூடியிருக்கின்ற தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் ஜஸ்ட் ஒரு மேக்சிமம் ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் எனக்கு மிஸ்டர் சாருவோட பழக்கம். இன்னும் உண்மையை சொல்ல போனா அவருடைய எழுத்துக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர நான் படிச்சதில்லை. பட் நிறைய பேர் அவரை பத்தி பல்வேறு விதமாக விமர்சனம் பண்றாங்க. ஒன்று சொல்றேன், அவனுக்கு எவன் விமர்சனத்துக்கு ஆளாகிறானோ அவன் தான் அறிவாளி. மரவட்டையையும் மண்புழுவையும் எவனும் விமர்சனம் பண்ண மாட்டான். நல்ல பாம்பத்தான் விமர்சனம் பண்ணுவான். நான் அப்ப என்னுடைய நண்பர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார், என்னுடைய மிகவே நெருங்கிய நண்பர், கோயம்புத்தூர் பிறந்தவர். அவர் ஒரே ஷீஸ் லீடர், நிறைய புத்தகங்கள் படிப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் ஃபேமிலி பிரச்சனை ஏதாவது கிடைக்குமான்னு சொன்னேன். அவர் கொண்டு வந்து என் தேவையில் ஏற்பட்ட புத்தகத்தை கொட்டினார். படித்தோடனே ஐ வாஸ் எலக்ட்ரிஃபைட். ரொம்ப அற்புதமாக தமிழ் ஆளுமை, ஆங்கில ஆளுமை, யதார்த்தம். எனக்கு எப்படின்னா, இப்ப நான் விகடன்ல நினைவு நாடாக்கள் எழுதினேன். ரொம்ப பேர் எனக்கு திருப்தியெல்லாம் லெட்டர் எழுதிருக்காங்க. பிகாஸ் நான் ரொம்ப நேக்கட் ட்ரூத் அதில் எழுதினேன். அது ரொம்ப பேரால டைஜஸ்ட் பண்ண முடியல. அவங்க எல்லாம் நினைச்சது நான் இவ்வளவு விவசாயத்தினால நான் சாமியார் பற்றியெல்லாம் எழுதக்கூடாது. ஆனா நான் எழுதுறது நேக்கட் ட்ரூத். சாவன எழுதுறது ரொம்ப புரூட்டல் ட்ரூத். அதனாலதான் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச காரணமே நம்ம மாதிரியே ஒரு ஆள் உள்ளத்துல எதையும் மறைக்காம எழுதுறாங்க. அதே மாதிரி என்னை பத்தி அவர் சொன்னார், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான். ஐ ஆம் நாட் அட் தி மெர்சி ஆஃப் எனி மியூசிக் டைரக்டர். ஐ ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் லெக். பட் தட் இஸ் அ வில் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன் நான். அதனால பல விஷயங்கள்ல எனக்கு அவருக்கும் ஒரு விவரம் சரியா இருந்தது. அவருடைய நூல்கள் எல்லாத்தையும் படித்தேன். அதிக பழக்கம் இல்லை. அந்த வாரம் நான் விகடனுக்கு வாரம் அப்பப்பதான் கொடுப்பேன். ஸோ இந்த வாரம் நினைவு நாடாக்களை என்ன எழுதலாம்னா, திடீர்னு ஏன் இந்த சாரு நிவேதாவை பற்றி எழுதக்கூடாது, ரொம்ப பெரிய ரெவல்யூஷனரி ரைட்டர், தமிழ்நாடு அவரை சரியாக இனம் கண்டுகொள்ளவில்லையோன்ற கவலை எனக்கு ஏற்பட்டது. அதை பற்றி டீட்டெயிலாக விகடன் எழுதினேன். எனக்கு ஒன்றும் ஒரு பழக்கமே கிடையாது. அவருடைய பேச எனக்கு பழக்கம் கிடையாது. விகடன்ல ரொம்ப ஒரு 2 to 3 pages அதில் காமெண்ட் பண்ணி எழுதியிருந்தேன். அப்பதான் அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணாரு. அப்புறம் என்ன பார்க்கணும்னாலும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். அப்பதான் அறிமுகம். அப்புறம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டார். நான் என்னுடைய டியூட்டியுமே ஏஜ் ஒரு ½ day தான் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். ½ day ரிலாக்ஸ்டாக புக்கு படிப்பேன். ஒரு பிரசாந்த் எழுதி முடிஞ்ச உடனே ஒரு ஏற்கனவே நான் 120 பக்கம் படிச்சது வைக்க முடியல. நீங்க வாழ்க்கையில இப்ப ஆக்சுவலி இந்த ஆன்டி ஆட்டோ ஃபிக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஆட்டோ ஃபிக்ஷன்னா நிறைய பல பேருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சவர்களை பற்றி உரையாடி, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் எழுதாம தேர்ட் பர்சன் எழுதுறது தன்னுடைய வரலாறு நிகழ்வுகள். அப்படி பார்க்க போனா வனவாசம் கூட ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் தான். அவன் அப்படின்னா வனவாசம் ஃபுல்லாக ஆரம்பிச்சு எழுதியிருப்பார் தேர்ட் பர்சன். பட் அது ஃபிக்ஷன் கிடையாது, ஃபேக்ட்ஸ் தான் இருந்தது. கொஞ்சம் ஃபிக்ஷன் கலந்து எழுதுற போது ரொம்ப ரம்மியமா இருக்கும். பெரிய இதை பிறகு படிக்கிறச்ச இவருடைய உலகளாவிய ஞானம் என்னை ரொம்ப ஈர்த்தது. நீங்க சில சமயம் உலகத்துல ரொம்ப ராவா உண்மையை சொல்ற போது, குரூடா சொல்ற போது என்ன முகத்தை பிடிப்பாங்க. ஆனால் ஒரு தர்மம், ஒரு எழுத்தாளர் எவருக்கும் அஞ்சாமல் உள்ளது உள்ளபடி எழுதணும். அது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே தவிர. பட் இயல்பாக எழுதணும்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவர் எங்கெல்லாம் அந்த நூலில் டிராவல் பண்ணியிருக்காரு. திடீர்னு பார்த்தா இந்த கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தை தான் அரங்கேற்றம் பண்ணார். அந்த இடத்துல ஒரு பாடலை போட்டு சிரித்தது செங்கட்சிங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. அங்கே இருக்கு இப்போ மேற்கழகை சிங்கர்னு அங்கே இருக்கு. கம்பன் ராமாயணம் சொல்ற போது சிரித்தார் அந்த அரிசிங்கிறது வரலாறுல இருக்கு, குரு பரம்பரையில் இருக்கு. இந்திரா பாசாதிக்கு தெரியும். அதெல்லாம் 6000 3000 குரு பரம்பரை எல்லாம் இருக்கு. அதே மாதிரி திடீர்னு சித்தர் பாட்டு விட்ட போறாரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் படிச்சுட்டே வந்தேன். ரொம்ப அப்கோர்ஸ் மனிதன் வந்து காதல் காமம் இல்லாத மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது. காதல்ங்கிறதே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் என்னுடைய கருத்து. வலமுறையான நண்பர் ரொம்ப பிரமாணமாயினார். காமம் என்பது மூக்கு, காதல் மூக்கு தீர்ந்தது. அதுதான் உண்மை. இப்படியெல்லாம் இந்த இவர் எழுதிட்டே வச்ச ஒரு சென்சார் பண்ணப்படாத படத்தை பார்ப்பது போல இருக்கு. பட் அவருடைய லாங்குவேஜ் அடிச்சு போடுறாங்க. தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே அவருடைய ஆளுமையா இருக்க சொல்லுகிற முறை, அது அந்த ரசத்தை கொஞ்சம் கூட மனசுல நமக்கு தோணாம, அதுதான் அவருடைய எழுத்தின் வெற்றி. திடீர்னு என்ன பண்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உரங்காவல்லி பற்றி தான் எழுதுறாரு. ராமானுஜர் சமாஜாரம் உரங்காவல்லி. அப்படி அவருடைய ஒரு சாப்டர் டு சாப்டர் இந்த டிரான்சிஷன் இருக்க வியக்கத்தக்க முறையில் இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்காரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். நெருங்கிய நண்பர்கள் கேட்டாங்க, எனக்கு இந்த விழாவுக்கு நீங்கள் போனீங்களா, ரொம்ப புத்தகங்களாம் படிச்சிருக்கீங்களா, தெரியுமா அவரை பற்றி? நான் அவர் சாவு நிவேதிதான்னு தெரியுமே தவிர அவர் ரொம்ப சாவு மஜும்தாரை பயப்படுறார். சாவு மஜும்தார் ஃபாதர் ஆஃப் நக்சலைட்ஸ். ஐ வாட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னார். அதனால எது சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லையை தாண்டி பல தேசங்களுக்கு சென்று அந்த ஊர் கவிஞர்கள், அந்த ஊர் இயல்புகள், இதையெல்லாம் புத்தகத்தில் பதிவு பண்றாரு. வேற எந்த நூலையும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் வந்து இந்த நாவலை பற்றி என்ன தெரியும், சிறுகதையை பற்றி உனக்கு என்னையா தெரியும் நான் கேட்க முடியாது. என்னுடைய கேரியரை சிறுகதையில தான் ஆரம்பிச்சேன். 1952 ஆகஸ்ட் மாதம் கலைமகள்ல நான் பிராந்தின்னு எழுதினேன். அதான் முதல் கதை. கிவாஜாவோட சொல்லுவார், பிற்காலத்தில் சினிமாவுக்கு போக அறிகுறி தலைப்பட தெரியும். பிராந்தின்னு எழுதினேன். நான் நிறைய சாஸ்திரத்தைலாம் எழுதி அப்புறம் கல்கி தான் என்னோட ஆசிரியர்களை சேர்த்தாரு. 14 வயசுலாம் கல்கி கேட்டு ஹவுஸ் நான் ஒரு கையெழுத்து நடத்திட்டு இருந்தேன். அதில் சின்ன சின்ன துணுக்கள்லாம் நான் எஸ்எல்சி படிக்கிறதே தேட்பாரம் சுஜாதா வந்து சின்ன சின்ன துணுக்கள்லாம் அதில் பத்திரிகை கல்கி இந்த கதையை கவிதைகள்லாம் நீனா திருவிழியான்னு கேட்டேன். நான் தான் அவர் தான் எனக்கு சுத்திக்கிட்ட கொண்டு ஆசிரியர்களை சேர்த்தவர். அதனால எனக்கு வந்து கதைகளை பற்றி நல்லா தெரியும். எல்லா எழுத்தாளர்களோடையும் நான் படையிருக்கேன். அதெல்லாம் வச்சு அகிலம் ஆரம்ப சாஸ்திரா இருக்கிற காலத்துல எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் பார்க்கிற போது என்ன காதல் நிலையில எழுத்து வந்து என்ன 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 பயன்படுத்துறது, எந்த விதத்தில் வித்தியாசமாகுது, என்ன ஒய் பீப்புளோட காமெண்டி அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன். பார்த்தா ஒன்றும் தவற தெரியாது. எல்லாருமே ஒரு யதார்த்தமாக இருக்கலாம், நடை பிரமாணமா இருக்கலாம். பட் கசப்பான உண்மைகளை, மனிதனுடைய உள் மனத்தில் அடங்கியிருக்கிற ஆசைகளை தைரியமான வழியை சொல்லி அதை எழுதுறதுக்கு ஒரு துணியமான என்னமால செக்ஷன் தெரிவித்தார் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. அது விஸ்வாமித்திரனே வழிக்கு வந்த இடம். அதெல்லாம் பற்றி இவ்வளவு பிரமாதமாக அவர் எழுத போது எனக்கு ஒன்றும் ஒரு கொச்சையா தெரியல. ஆனால் அது கற்று அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய அவருடைய எழுத்துல இருக்கு. அவருடைய இந்த இசைங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் தான் சொல்லலாம். பல சந்தர்ப்பங்கள், பல ஆட்களை பார்த்தது, பலரோட பழகிறது, இப்படி பலவிதமானதில் அவருடைய அற்புதமான நடையினால நம்மை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப விடாம வாசிக்கிற ஒரு தன்மை இருக்கு. பட் அவருக்கு இவ்வளவு வாசகர்கள் இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அவர் என்ன நிறைய எழுதணும், அவரை ஏதோ ஒரு மாதிரியான கண்ணோட்டத்தில் உலகம் பார்ப்பதை தவிர்த்து அவர் உன்னதமான ஒரு எழுத்தாளர் என்கின்ற எண்ணத்தை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன்.
சார்பு வேதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.